ஸோ விஜய் அவர்களோட பையன் ஏதாவது அடுத்து மூவ் பண்ணுவாங்க எதுக்கு? இல்லை, அதாவதுமா அந்த சேஷன் சஞ்சய் நினச்சாதான் ரொம்ப பாவமாக இருக்குது. அப்படிப்பட்ட குழந்தைகள், அப்படிப்பட்ட இவங்கெல்லாம் மிகப்பெரிய மனவேதனைக்கும் மன வலிக்கும் ஆளாயிடுவாங்க. பெற்ற தாய் இருக்கும்போது அந்த பெற்ற தாய் இப்போ நம்மளா நினச்சி பாருங்களேன். இப்போ அப்பா இருக்கார், நான் இந்த ஊரில் இருக்கேன், எங்கள் அப்பா வீடு இருக்குது, எங்கள் அம்மா ஊர்லேருந்து கிளம்பி வராங்க, அவங்கள வாசலில் விடாமல் வெளியே துரத்தி விட்றான் ஒருத்தன் கதவை அடைச்சிட்டு. அதே போல் இன்னொரு நடிகையோட வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க போது அந்த மனநிலை நினச்சி பாருங்க. நம்மளே இப்போ நானே எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அம்மா ஊர்லேருந்து வராங்க, அவங்க வீட்டுக்குள்ளே விடலைன்னா எனக்கு எவ்வளோ கோவம் வரும். சராசரி மனிதனாக இருந்தால் அடித்து மண்டையில் கட்டை எடுத்து போட்டு தெளிவாங்க. புரியுதா? பெற்ற தாயே எங்கள் அம்மா வெளிநாட்டிலேருந்து இத்தனை வருஷம் கழிச்சு வராங்க, நீ முதல்ல வீட்டுக்குள்ளே விடாமல் வெளியில் தள்ளி விட்டதே பெரிய தப்பு. இன்னும் டைவர்ஸ் ஆகலை, அந்த வீடு அவங்களுக்கும் இது. அப்போ ஒரு பையனோட மனவேதனை எப்படி இருக்கும்? அந்த பையன் வெளியில் ஒரு வீட்டு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காப்புல படம் டைரக்ட் பண்ணணுன்னு. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ மனவேதனை இருக்கும். சரி, அம்மாவுக்கு அப்பாவுக்கு நடந்த தகராறில் அம்மா அப்பா வீட்டில் விடலைன்றது அது அவங்க குடும்பத்துக்குள்ளே உள்ள பிரச்சனை. இவன் எவனோ ஒரு நடிகையோட போய் கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கான், பட்டு சேலை வேட்டி கட்டி, தனது பெற்ற தாயும் உள்ளே விடலைன்னா அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த பையனோட மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா இவன் மூஞ்சில் முழிப்பான் அதுக்கப்புறம். அப்போ அவர்கள் என்ன செய்யணுமோ, எந்த காலகட்டத்தில் செய்யணுமோ அந்த காலகட்டத்தில் கட்டாயம் அதை செய்வாங்க.